என்னடா இது தாவேக்கா ஆட்சியெல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்கன்னு கேட்குறான். இதெல்லாம் ஏமாத்துற வேலை வச்சுக்காதீங்க. அப்படிதான் நம்ம அண்ணாமலை ஒரு பீச் கொடுத்துருக்காருங்க. என்னன்னு பார்த்தோன்னாக்கா 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் ஆனால் தான், அதாவது 50 லட்சம் உறுப்பினராக தான் நான் அரசியல் பேசுவேங்க, அது வரையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. என்னான்னு பார்த்தோன்னாக்கா தாவேக்காவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள், அதாவது 2% 3% எல்லாம் கமிஷன் வாங்கிட்டாங்களாம். அந்த ஆடியோவெல்லாம் இருக்குதாங்க. நான் பாரு சீக்கிரமாக விட்டுறேன் பாரு அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படின்னு பார்த்தாக்கா முதல்ல கொடுத்துருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் அண்ணாமலையின் பொய்யாகவே நம்ம பார்க்கப்படுது. அது விட விடலாம், ஏக்கரை கணக்கெலாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது தைரியமாக பிடிஆர் அவர்கள் மதுரையில் எம்எல்ஏ யார் தெரியுமா, பிடிஆர் தியாகராஜனோட ஆடியோவை ரிலீஸ் பண்ணது யார் தெரியுமா? நமது அண்ணாமலை தான். அது மட்டும் இல்லாமல் திமுகவின் ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணதெல்லாம் யார் தெரியுமா? இவரே அண்ணாமலை தான். அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரினா ஒரு எம்எல்ஏவுக்கு ஏங்க இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குதுங்க ஆட்சியில் அப்படின்னு உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அந்த ஃபைல் எல்லாம் கொண்டு வந்து தகுந்த ஆதாரம் எடுத்துடணும். இதெல்லாம் எடுக்க மாட்டார். ஏன்னா அதுவும் அத்தையும் போடா. ஏன்னா மக்களை நம்ப வைக்குவதற்காக கட்டுக்கதை நம்பும். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு ஜோக்கர் ஒருத்தர் இருக்கார். யார்? நம்ம ஜபஸ்டின் சைமன் தான். ஊரா ஓடுறது போலாம் பொய் பித்தலாட்டம் அனைத்தும் சொல்லுவது மக்களை கவருவதற்காகவே ஒரு புத்தலாட்டத்தெல்லாம் விட்டு திரள் நிதி வாங்கி திண்டு கொடுத்து போயிருக்கிற ஒரு கட்சி தான் நாய் டம்ளர் கட்சியின் தலைவர் ஜபாஸ்டின் சைமன். அது போன்று நமது ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களும் ஆயிரவிடக்கூடாது. உண்மையாக இருந்தால் உடனடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தப்புக்கள் குறைக்கப்பட்டிருக்கும். அப்போ தமிழ்நாடு நாசமாக போகிறதுல உங்களுக்கு ஆசை இருக்குது. அப்போ உடனடியாக நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அப்போ நமது ஐபிஎஸ் அண்ணாமலையார் தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவே பாராட்டிருக்கோம். அதுதான் தமிழக முதலமைச்சரை உடனடியாக வழிநடத்துறதுக்கு ஒரு உதாரணமாக வந்திருக்கும். தலைவர் அவர்களே, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி அமைச்சர்கள் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்து சொல்லியிருந்தா இது பாராட்டப்படும். ஆனால் இது என்னமோ புரடா மாதிரி தான். அது ஏற்கனவே பிடிஆர் மீது தைரியமாக வெளியிட்டவர் தான், பிடிஆர் ஆடியோ வெளியிட்டவர் தான் அண்ணாமலை. அது போன்று செயல்களை, துணிச்சலான செயல்களை செய்வார் என்று நினச்சா கதையே கட்டுறாரு. நம்பர் மாதிரி இல்லைங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.